Hi guys, welcome to Cine's next production. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி பார்ட் 2ஓட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் ஜூன் 6ஆம் தேதி 2006 பெசிபிக்கா 2 தற்கொலை நடக்குது. ஒருத்தன் 10வது மாடியில இருந்து தவறி விழுந்துடுறான், இன்னொருத்தன் தூக்கு மாட்டி இறந்து போகிறான் அதே பில்டிங்ல. இது எல்லாமே நம்ம ஹீரோயினி பிரியா பவானி சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அவருடைய பிளாஷ்பேக் போனா பிரியா ஒருத்தரை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு கேன்சர் இருக்கிறதால நம்ம பிரியாவோட அப்பா அம்மா அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படி சொல்லிடுறாங்க. அதே மாரி நம்ம பிரியா அவரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள்ல அவருடைய கேன்சரும் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வருகின்ற வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையா பேசிட்டு இருக்க அடுத்த நாளே தூக்கு மாட்டி இறந்து போயிடுறாரு. நேத்து வரைக்கும் நம்பிக்கையா பேசிட்டு இருந்தவரை ஏன் தூக்கு மாட்டி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியாவால நினைச்சு கூட பார்க்க முடியல. பயங்கரமான துயரத்துக்கு உள்ளாயிட்டாங்க. அப்படி கட் பண்ணி 6 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா பிரியாவுடைய அம்மா பிரியாவை பயங்கரமா சண்டை போட்டு வராங்க. ஏன்னா பிரியா சாம் இறந்ததுக்கு அப்புறம் யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. சாமோடைய ஸ்பூன் மூலமா செயற்கை கருத்தரித்தல் மூலமா குழந்தை பெத்துக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. அது 2 முறை அபார்ஷன் ஆயிட்டு இருக்கும். சோ இதனால உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க அம்மா பேசி திட்டிட்டு இருக்க 6 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனோடைய ஸ்போம் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு நம்ம பிரியாவும் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு ஹீமோதெரபி ட்ரீட்மெண்ட் பண்ணும் போது நிறைய பேர் குழந்தை பெத்துக்கிற திறமையை இழந்துடுறாங்க அப்படின்றதுக்காக அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி அவங்களோட ஸ்போமை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதே போலதான் சாமோடைய ஸ்போமும் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடியே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ அதை நான் தான் ஹாஸ்பிட்டல்ல ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கி இதெல்லாமே பண்ண அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்றாங்க. சாம என்னால மறக்க முடியல, அவன் மூலியமா குழந்தைய பெத்துக்கிட்டா நான் நிம்மதியா வச்சு இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்படி கட் பண்ணா நம்ம பிரியாவும் அவருடைய மாமாவும் அதாவது சாமோடைய அப்பா 2 பேருமே கார்ல போயிட்டு இருப்பாங்க. அந்நேரம் பார்த்து ரோடு ஃபுல்லா டிராபிக் ஜாம். என்னன்னு போய் பார்த்தா ஒருத்தர் வீட்டுல தூக்கு மாட்டி இறந்திருக்காரு. அதை பார்க்கறதுக்காக மக்கள் எல்லாமே கூடி நின்னுட்டு இருக்காங்க. அதை போய் பார்த்த நம்ம பிரியாவும் தன்னுடைய ஹஸ்பண்ட் சாம் தூக்குல மாட்டின இமேஜினேஷன்லாம் வந்து போகுது. அப்படி கட் பண்ணா நம்ம பிரியாவும் அவருடைய மாமாவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் சாமோடைய ட்ரீம் ரெஸ்டாரண்ட் அப்படி சொல்லி தெரிய வருது. அங்க வர சொந்தக்காரர்கிட்ட எல்லாமே சாமோடைய அப்பா என்ன சொல்றானா, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு காரணமானதே பிரியா தான், அவளாலதான் இந்த ரெஸ்டாரண்ட்டை கட்ட முடிச்சு அப்படி சொல்லி ரொம்ப பெருமையா பேசிட்டு வராரு. அப்படி கட் பண்ணா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சைனால இருந்து 3 பேர் வந்திருப்பாங்க. அவங்க நம்ம பிரியாவுக்கு ஒரு சிலைய கிஃப்டா என்னோட குருநாதர் கொடுக்க சொன்னாங்க அப்படி சொல்லி ஒரு சிலையை கொடுப்பாங்க. அந்த சிலையை வாங்கி வச்சுட்டு எல்லாருமா சேர்ந்து சாமுக்காக ப்ரே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா சாம் இறந்து இன்னியோட 6வது வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவருடைய இறந்த நாள், அவருக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாருமே சேர்ந்து ப்ரே பண்ணிட்டு இருக்க நேரத்துல பின்னாடி மேல இருந்து ஸ்பூன்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமா கீழே விழும். இதை பார்த்து எல்லாருமே பதறி போய் நிக்கிற சமயத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு யோசனை வருது. அதாவது சாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது ஒரு நாள் ஸ்பூன் எல்லாமே கீழே தள்ளி விட்டு தான் பிரியாவை கூப்பிடுவாரு. ஏன்னா அவரு பெட்ல படுத்துட்டு இருக்கும் போது சவுண்ட் அவளால கூப்பிட முடியாதுன்றதுக்காக. சோ அதே தான் இங்கேயும் நடக்குது. அதை சொல்லிட்டு நம்ம பிரியாவும் ரீகால் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரியா அவங்க மாமாவை கிட்ட தனியா பேசுவாங்க. சாமோடைய ஆத்மா கிட்ட பேசணும் போல இருக்கு, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படி சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி சாம் கிட்ட பேச ட்ரை பண்ணிருப்பாங்க. அது கடைசியில ஆபத்தா முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசக்கூடாது அப்படி சொல்லி முடிவு எடுத்திருப்பாங்க. அப்பே அதுக்கு நம்ம பிரியாவும் கால்ல இருந்து நடக்கிறத பார்த்தா சாம் என்கிட்ட இதை சொல்ல வராருன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது கடைசி முறையா இருக்கட்டும், அவர்கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கட் பண்ணா ஹைதராபாத்ல இருக்கிற நம்ம ஹீரோவை தான் காட்டாங்க. நம்ம ஹீரோ மிகப்பெரிய ஒரு பணக்காரரா இருக்காரு. அவங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருக்காரு. அவங்களுடைய சொத்து மதிப்புலாம் பிரிக்கணும்ன்றதுக்காக அவருடைய உயிரை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த உயிர்ல தான் தெரிய வருது இவருடைய அப்பாவுக்கு 2 வைஃப்ன்ட்டு. இந்த படத்துல நம்ம ஹீரோக்கு ரகுன்னு பேரு. ரகுக்கு அவங்க அப்பா எழுதி வச்ச உயில் அடிப்படையில 25% சேரும், இன்னொரு மனைவியோட குழந்தைக்கு 5% சேரும். இதெல்லாமே தாண்டி 3வது மனைவியோட பையன் சீனிவாசனுக்கு மட்டும் 70% சேர எழுதி வச்சிருப்பாரு. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ரகுவோ இன்னொரு மனைவியோட பொண்ணும் எங்களெல்லாம் தாண்டி அவனுக்கு மட்டும் ஏன் 70% அப்படி சொல்லிட்டு அவன் மேல ரொம்ப பொறாமப்பட்டு இத கேஸ் போட்டு இந்த சொத்து மதிப்பை பிரிக்க போறா அப்படி சொல்லிட்டு நம்ம ரகு முடிவு எடுத்துருவாரு. ஆனா இந்த சைடு பார்த்தா நம்ம சீனிவாசனுக்கு இவ்வளவு சொத்து இருக்கிறதே தெரியாது. அவர் சென்னையில ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வருவாரு. இந்த சைடு பார்த்தா நம்ம ரகு இந்த சொத்து மதிப்பெல்லாம் என் பேருக்கு மாத்தணும் அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய பில்டிங் மொட்டை மாடியில் நின்னுட்டு குடிச்சிட்டு பயங்கரமா டென்ஷனா பேசிட்டு இருப்பாரு. கட் பண்ணி இந்த சைடு பிரியா கிட்ட வந்தா தன்னுடைய கனவுகிட்ட ஆத்மா மூலமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குருநாதரை அவங்க மாமாவை விசாரிக்க சொல்லிருப்பாங்க. அந்த குருநாதர் வேற யாருமே இல்ல, பிரியா ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணும்போது ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்திருப்பாரு பத்தியா, அவர் தான் சொல்லிட்டு தெரிய வருது. நம்ம குருநாதரும் பிரியாவை பார்த்து இது வரைக்கும் நான் எத்தனையோ ஆத்மா கிட்ட பேசிருக்கேன், ஆனா சாம் கிட்ட மட்டும் பேசவே முடியல. சோ அதனாலதான் நான் இதை அவாய்ட் பண்ணி வச்சேன். ஆனா திரும்பி நீ அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்க. நீ அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் உன்னோட உயிருக்கு கூட பாதிப்பு ஏற்படலாம். நீ கொஞ்ச நேரம் யோசிச்சு முடிவெடு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாரு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அவர்கிட்ட பேசியதான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஒரு கட்டாயத்தோட இருக்காங்க நம்ம பிரியா. குருநாதர் 3 சைனாக்காரங்க
எல்லாம் சேர்ந்துட்டு பிரியாவை ஆத்மாக்குள்ள அனுப்பத்துக்கு முயற்சி பண்றாங்க. நம்ம குருநாதரும் நம்ம பிரியா வந்து முன்கூட்டியே நான் வான்னு சொன்னா நீ கண்டிப்பா வந்துடணும், என்ன மாரி நீ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இப்ப நம்ம பிரியாவும் ஆத்மா உலகத்துக்கு போயிட்டாங்க. அங்க போன உடனே நிறைய பயங்கரமான ஆவிகள் எல்லாமே அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கு. பிரியாவும் உள்ள போனதுக்கு அப்புறமே ரொம்பவே பயப்படுறாங்க. என்ன பண்றதுனே தெரியல, நம்ம வெளியே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரத்துல முடிவு எடுக்கிறாங்க. அந்நேரம் பார்த்து அந்த இடத்துல சாம் இருக்காரு. சாம் நம்ம பிரியாவை பார்த்த உடனே எனக்கு எப்படியாவது இங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போயிட்டு என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசுறாரு. அதை கேட்டு நம்ம பிரியாவும் நம்ம ஆத்மாக்குள்ள இருக்கிறதே மறந்துட்டு அவரை பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கிறாரு. ஆனா இந்த சைடு நம்ம நீ அங்க போகாத, இது ஒரு மாய சூழ்ச்சி அப்படின்ற மாதிரி நீ உடனே வெளியே வா அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் நம்ம பிரியா கேட்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி முன்னாடி போயிட்டே இருக்காங்க. இங்க நம்ம வெளியே இருக்கிற பிரியா கிட்ட கையில ஒரு பேனா இருக்கும். அவ உள்ள நடக்கிறது எல்லாமே அந்த பேனா மூலமா ஒரு பேப்பர்ல எழுதிட்டு இருப்பாங்க. அப்படிதான் எழுதும் போது ஒரு படத்தை வரையறாங்க. அந்த படத்தை வரைஞ்ச உடனே எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். அவங்க அந்த இடத்துல வரைஞ்ச படம் யாருன்னா நம்ம படத்தோட ஹீரோ அருள்நிதியோட படம் தான். சோ இப்ப படம் பாக்குற எல்லாருக்குமே ஒரு கேள்வி கேக்குறதுதான், ஏன்னா சேம பாக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயினி உள்ள போயிருப்பாங்க. ஆனா தேவையில்லாத ஏன் அருள்நிதியோட போட்டோ வரையணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இல்லையா, அப்படியே கட் பண்ணி டிமாண்டி காலனி அப்படி சொல்லிட்டு டைட்டில போட்டு 6 வருஷத்துக்கு அப்புறம் கட்டுறாங்க. அந்த குருநாதர் சைனாக்காரங்களாம் சேர்ந்துட்டு 6 வருஷமா ஒரு புனித கோப்பையை ஒண்ணு ரெடி பண்ணிருக்காங்க. அது உங்களுடைய பூஜைக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோப்பையை கொடுக்குறாங்க. அதோட இந்த பூஜைக்கு உலகம் சீனிவாசனுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம சீனிவாசன் ஹாஸ்பிட்டல் பெட்ல இருக்காரு. இவருடைய கண்டிஷன் ரொம்பவே லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியாவோட மாமனார் தான் அங்க பேசிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அப்படியே கட் பண்ணா ரகுவை தான் காட்டாங்க. கோர்ட்ல அவங்க அப்பாவோட சொத்து சரிபாதியா வேணும் அப்படி சொல்லிட்டு கேஸ் போட்டிருப்பாரு. ஆனா இந்த சைடு பார்த்தா நம்ம சீனிவாசன் பெட்ல இருப்பாரு. அவருடைய சொத்து மதிப்பு யாராலுமே இப்ப பிரிக்க முடியாது. அதனால நம்ம ரகு என்ன பண்றாருன்னா சின்னதா ஒரு பிளான் பண்றாரு. அவருக்கு இயற்கை மரணத்தை கொடுத்துட்டா இதுக்கப்புறம் அந்த சொத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இருக்காது. ஏன்னா அவர் ஒரு அனாதன்றதால அவர் ஹாஸ்பிட்டல்ல தினம் செத்துக்கிட்டு போல அவர் இறந்து போயிட்டா இந்த கேஸ் ஒரு வழிக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஸ்டே ஆர்டர் எல்லாம் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க சென்னைக்கு. அந்நேரம் பார்த்து நம்ம பிரியாவோட மாமா என்ன பண்றாருன்னா அவரை ஹாஸ்பிட்டல் இருந்து விட மாட்டேன், நான் அவரை காப்பாத்தியே தீருவேன் அப்படின்ட்டு கட்டாயத்துல பேசிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ரகுவும் அவனை நான் கொலை பண்ணாத விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி டென்ஷனா பேசிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம பிரியா ஒரு விஷயத்த ரகுவுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவன் செத்துட்டானா நீயும் செத்துருவடா அப்படின்ற மாதிரி, நான் ஏன் சாவணும் அப்படின்ற மாதிரி கேள்விக்குறியோட அந்த இடத்துல நிக்கிறாங்க எல்லாருமே. அப்பதான் நம்ம பிரியா ஒரு பிளாஷ் பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 2015 ஜூன் 6ஆம் தேதி நீ ஒரு மாடி மேல இருந்து கீழே தவறி விழுந்திருப்ப, அன்னைக்கே நீ சாக வேண்டிய ஆளு. அதே போல சீனிவாசனும் உன்ன போட தவறி கீழே விழுந்திருப்பான். அவன் இன்னைக்கு அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா நம்ம சைனா குருநாதர் இருக்காரு பத்தியா, அவரு தான் நம்ம ரகுக்கு எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிப்பாரு. நீயும் சீனிவாசனும் ஒரே அணுல பிறந்தவங்க, அவளுக்கு என்ன நேரிடுதோ அதே தான் உனக்கு நேரும். சோ அவன் இறந்துட்டானா கண்டிப்பா நீயே இறந்துடுவ. நான் சொல்றது எல்லாமே மூட நம்பிக்கை இல்ல, இது எல்லாமே சைன். ஒரு அணுல பிறக்கிற 2 குழந்தைக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும். சளி இருமல் காய்ச்சல் வருத போல ஒருத்தரோட உயிர் போகப்பட்டா அவனை போல இருக்கிற அந்த அணுவோட உயிரும் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம ரகுவும் இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படி சொல்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு நம்ம பிரியாவோட மாமா சொல்றாரு, என்னுடைய பையனுக்கு 6வது வருஷம் 2015 ஜூன் 6ஆம் தேதி அவருடைய ஆத்மாக்குள்ள நாங்க போய் பேசணும். ஆனா எங்க கிட்ட பேசுனது சாம் இல்ல, நீயும் சீனிவாசனம் தான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டவுடனே அவங்க எல்லாருமே பயங்கரமான ஷாக். சோ அப்பதான் உங்க 2 பேருக்கும் ஏதோ உதவி தேவைப்படுது அப்படி சொல்லிட்டு தெரிய வந்து சீனிவாசனை கண்டுபிடிச்சு அவனை தேடி போனோம். அப்பன்னு பார்த்தா அவருக்கு அந்த விபத்து நடந்து அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம பிரியா சீனிவாசனை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் இதுக்கு முன்னாடி ஒரு லைப்ரரியில போயிட்டு ஒரு புக்கை படிச்சிருக்காரு. அதே புக்கு தான் நம்ம சாமும் படிச்சிருக்காரு அப்படி சொல்லி தெரிய வருது. 6 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த புக்கு வெளியே வருது. ஆனா இந்த புக்கு படிச்சவங்க யாருமே இப்ப உயிரோட இல்ல. கடைசியா உயிரோட இருக்குது யாருன்னா நம்ம சாம் தான். அந்த புக்கு எங்க இருக்கு, யாருகிட்ட இருக்கு அப்படி சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த புக்கு இப்ப யார்கிட்டயுமே இல்ல, எடுத்தவங்க யாருமே ரிட்டர்ன் பண்ணல. ஆனா அந்த புக்கோட கதையை மட்டும் நம்ம சீனிவாசன் டிமாண்டி காலனி அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியா ரைட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த ஸ்டோரியை படிப்பாங்க. அதாவது 6 வருஷத்துக்கு ஒரு முறை ஜூன் மாசம் 6ஆம் தேதி ஒரு செயினை பாப்பாங்கனோ, அந்த செயின் மூலமா நிறைய ஈவில் ஃபோர்ஸ் வெளியே வரும். அந்த ஈவில் ஃபோர்ஸ்னால இந்த புத்தகத்தை படிக்கிறவனும் அந்த செயினை பாக்குறவங்க எல்லாமே இறந்து போயிடுவாங்க அப்படி சொல்லிட்டு இந்த புத்தகத்துல எழுதிட்டு சொல்றாங்க. அதோட இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த 6 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற விஷயத்தை ஒரு முறையாவது தடுத்துட்டா இந்த ஈவில் ஃபோர்ஸ் டோட்டலா கம்ப்ளீட் ஆகி நின்னுடும். சோ அதை தான் இந்த வருஷம் நம்ம தடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதுக்கு எல்லாமே நீங்க சேர்ந்து கோஆபரேட் பண்ணோம். அப்படி கட் பண்ணா இன்னைக்கு ஜூன் 6 2021 டிமாண்டி காலனி சுத்தி எல்லாமே பயங்கர ஃபோர்ஸோட போலீஸ் இருக்காங்க. அந்த இடத்துக்கு வர நம்ம குருஜியும் பிரியாவும் ரகுவும் வெயிட் பண்ணி நின்னுட்டு இருக்கும் போது அந்த டிமாண்டி காலனி வீட்ல இருந்து பயங்கரமான சத்தம் வந்துட்டு இருக்கு. உள்ள யாரோ இருக்கிற மாதிரி சத்தம் வருது அப்படி சொல்லி நம்ம ரகு உள்ள போறாரு. அதே நேரத்துல நம்ம குருஜி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உள்ள வர வைக்கிறதுக்கான அந்த ஆத்மாவோடைய தந்திரமா இருக்கு, நீ போகாத அப்படி சொல்லி அவாய்ட் பண்றாரு. அதே மாதிரி அங்க போறாரு. அங்க போனதான் தெரியுது 2-3 பெண்கள் அங்க பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போன உடனே அந்த 3 பொண்ணுங்களும் மயங்கி விழுந்துறாங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் பயங்கரமா தட்டி அழுதுட்டு இருக்கு. எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போற நேரத்துல நம்ம பிரியா என்ன பண்றாங்கன்னா, யார் கையிலாவது அந்த செயின் இருக்கா அப்படி சொல்லிட்டு போயிட்டு செக் பண்றாங்க. ஆனா யார்கிட்டயுமே அந்த செயின் இல்ல. அந்த 3 பொண்களும் கான்சியஸ்
கான்சியன்ஸே எல்லாமே இருக்காங்க. நம்ம பிரியாவும் குருஜியும் ரகுவும் 3 பேர் சேர்ந்து ஒரு கார்ல போவாங்க. கார் போகும்போது பிரேக் டவன் ஆயிடு நின்னுடும். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன அந்த 3 பொண்ணுகளையும் கான்டாக்ட் பண்றதுக்கு யார் நம்பருக்கு போன் போட்டாலும் சுவிட்ச் ஆஃப்னே வருது. நம்ம ரகுவோட சித்தப்பா நம்பருக்கு போன் போட்டாங்க. அவரு போனும் ரீச் ஆகல. சோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாத இவங்க 3 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுவாங்க. ரெஸ்டாரண்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரோட போன் கால்னா வரும், அவங்கள போயிட்டு நம்ம மீட் பண்ணலாம்னு. இதே சைடு பார்த்தா நம்ம சீனிவாசனுக்கு மகாயான பூஜையை ஆரம்பிச்சிருப்பாங்க. எதுக்காகனா இந்த ஈவில் ஃபோர்ஸை தடுக்கிறதுக்காக. அவர் வீட்லயே படுக்க வச்சு அவர் மேல துணி எல்லாம் போட்டு அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு செகண்டும் ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஆர்டருக்காக ஒருத்தர் வருவாரு. அவரால் டோரை திறந்துட்டு உள்ள வர முடியாது. இவங்க போயிட்டு டோரை திறக்கலான்னு பார்த்தாலும் நம்ம பிரியாவை அந்த டோரை திறக்க முடியாம ஏதோ ஒண்ணு தடுத்துட்டே இருக்கும். அப்படி இந்த சைடு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அந்த 3 பொண்ணு வந்து மயக்கமா இருப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற ஒரு பொண்ணு மட்டும் பயங்கரமா அழுதுட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. என்ன நடந்துச்சு, அந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு போலீஸ் மாரி நீங்க எப்படி போனாங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு நான் சொன்னா நீங்க நம்பவே மாட்டேங்க, நீங்க என்னதான் பைத்தியக்காரி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாங்க 4 பேரும் ராமேஸ்வரத்துல இருக்கிற காலேஜ்ல படிச்சுட்டு வரோம். நாங்க அந்த புக்கை படிச்சிட்டு இருக்கும் போது எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நாங்க எப்படி இங்க வந்தோம் எனக்கு ஒண்ணுமே புரியல. அது என்ன புக் அப்படி சொல்லிட்டு அங்க போலீஸ் ஆபீசர் எல்லாமே விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ரகு சாம் நம்ம படிச்சிட்டு இருப்பாங்க பத்தியா ஒரு புக், அந்த புக்கு தான் இவங்களும் படிச்சிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. அந்த புக்கு உங்களுக்கு எப்படி கிடைச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது என்னோட காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு, அவர் தான் இந்த புக்கை படிக்க சொல்லி என்ன கம்பல் பண்ணாரு. அதனாலதான் இந்த புக்கை படிச்சேன். அந்த புக்கை படிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். அந்த புக்கை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு செயின் இருக்கும். அந்த செயினை நம்ம எடுத்துட்டா பல அமானுஷ்யமான விஷயம் தான் நடக்கும், அட்வென்ச்சரா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இந்த போல தான் நடக்குது நான் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த பொண்ணு சொல்ற செயின் தான் நம்ம பிரியா இதுக்கு முன்னாடி தேடிட்டு இருப்பாங்க. சோ அங்க போலீஸ் ஆபீஸ்ல அந்த செயின் எங்க அப்படி சொல்லி கேட்பாரு. அந்த செயினை நானே நீங்க எல்லாமே தேவைங்க கேட்கறதுல நான் ஒருத்தரோட பாக்கெட்ல போட்டா அப்படி சொல்றாங்க. அது யாரோடைய பாக்கெட்னா நம்ம ரகுவோடைய பாக்கெட் தான். சோ இப்ப நம்ம ரகுவோடைய பாக்கெட்ல அந்த செயின் இருக்கிறதால தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா அந்த அமானுஷம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த செயினை தேடி தான் அந்த ஈவில் ஃபோர்ஸ் இங்க வந்திருக்கும்ல. சோ இப்ப அந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாவே ஒரு அமானுஷம் இருந்த இடமா தான் காட்சி அளிக்குது. சோ இது எல்லாத்தையும் வெளியே எப்படியாவது கான்டாக்ட் பண்ணலாம் அப்படி சொல்லி நம்ம பிரியாவும் ரகுவும் பயங்கரமா ட்ரை பண்றாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ரெஸ்டாரண்ட் மூடிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு போய் இவங்க உள்ள இருந்துகிட்டே வெளியே எல்லாமே கை காட்டுறாங்க. ஆனா வெளியே இருக்கிறவங்க யாருக்குமே தெரியல இவங்க உள்ள இருக்கு. ரெஸ்டாரண்ட் ஆல்ரெடி க்ளோஸ்ல தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு வரவங்க எல்லாமே அங்க இருந்து போயிடுறாங்க. சோ இப்ப என்ன பண்றது தெரியாத இவங்க 3 பேருமே முடிச்சிட்டு இருக்க நேரத்துல நம்ம குருஜி நிறைய மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இன்னொரு விஷயம் இங்க நடக்குது. அதாவது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்னு இருக்கும். அந்த எல்இடி டிவில நம்ம ரகு இவங்க 3 பேருமே கொல்றது மாதிரி ஒரு ஸ்கிரீன் ஒன்னு பிரசன்ட் ஆகுது. அந்த ஸ்கிரீனை பார்த்த உடனே இவங்களுக்கு எல்லாருமே பயம். நம்ம ரகுக்கே பயம், நான் ஏன்டா இவங்க எல்லாருமே நான் கொல்ல போறேன் அப்படின்ட்டு. இப்ப நம்ம குருஜி கையில தான் அந்த செயின் இருக்கு. அந்த செயினை வச்சுக்கிட்டு அந்த ஈவில் ஃபோர்ஸை தடுக்கிறதுக்காக நிறைய மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ரகுக்கு பயங்கரமான அஃபெக்ட் ஏற்படுது. இப்ப அந்த ஈவில் ஃபோர்ஸ் நம்ம ரகுவையும் அட்டாக் பண்ணிடுச்சு, அதே நேரத்துல நம்ம பிரியாவையும் அட்டாக் பண்ணிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குருஜிவை ஈவில் ஃபோர்ஸ் பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறதால அவரும் அதே மாதிரி மாறிடுறாரு. சோ அதுக்கப்புறம் அந்த குருஜி நம்ம பிரியாவே ரகுவும் கொலை பண்றதுக்கு வரும்போது நம்ம ரகு என்ன பண்ணிடுறாருன்னா அவரை கொலை பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த ஈவில் ஃபோர்ஸ் அங்கிருந்து வேற இடத்துக்கு மூவ் ஆகி போயிடும். இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த ரெஸ்டாரண்ட்லயே ஒரு பக்கத்தை மட்டும் அந்த ஈவில் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணாத இருக்கும். அது என்ன இடம்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணும்போது அந்த குருஜி நம்ம பிரியாவுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணிருப்பாரு, ஒரு சிலையை. அந்த சிலையும் நம்ம பிரியா என்ன பண்ணிருப்பானா அந்த ரெஸ்டாரண்ட்ல பதிச்சு வச்சிருப்பாங்க. சோ அந்த சிலை இருக்கிற இடத்துல மட்டுமே அந்த ஈவில் ஃபோர்ஸால கிட்ட கூட நெருங்க முடியல. சோ அதுக்கான இவங்க 2 பேருமே அந்த இடத்துல போயிட்டு நிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்நேரம் பார்த்து நம்ம பிரியாவோட காதலான சாமும் அந்த இடத்துல தோன்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா நீ என்கிட்ட வா, என்ன காப்பாத்து அப்படி சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கு நம்ம ரகு என்ன பண்றாருன்னா உன்னை இழுக்கிறதுக்கான இது ஒரு டிராமாவா கூட இருக்கா, கண்டிப்பா நீ அங்க போவாத அப்படி சொல்லி அவாய்ட் பண்றாரு. அதே மாதிரி கான்சியன்ஸே இல்லாம நம்ம பிரியாவோட நோக்கி போறாங்க. அது மட்டும் இல்லாத இப்ப நம்ம பிரியாவும் பிரெக்னெண்டா இருப்பாங்க. ஏன்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் அந்த செயற்கை கடிதத்தின் மூலமா இவங்க டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கதால இவங்க இந்நேரத்துல பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்தையே சாம் தான் சொல்லுவாரு. சோ இப்ப நீ அவர்கிட்ட நெருங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம், நீ போகாத அவர் சொல்லிட்டு எவ்வளவோ தடுப்பாரு. நம்ம ரகுவை மீறி நம்ம பிரியா அங்கது போவாங்க. சோ ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ரகு என்ன பண்ணாரு, நம்ம பிரியாவை பார்த்து இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த செயின் தான். அந்த செயினை இந்த இடத்துல இருந்து தூரம் போட்டுட்டா நம்ம இந்த ஈவில் ஃபோர்ஸ்ல இருந்து எப்படியாவது தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ ஆனா அந்த செயினை எடுத்து ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். அந்த செயினை எடுத்துட்டா இவருடைய உயிருக்கே ஆபத்து. சோ என்னோட உயிருக்கு ஆபத்தானாலும் பரவாயில்ல, இவங்க எத்தனை பேர் உயிரை இங்க காவு வாங்கிட்டு இருக்கு இந்த ஈவில் ஃபோர்ஸ், அதனால நான் அந்த செயினை எடுக்க போறேன் அப்படி சொல்லிட்டு அந்த செயினை எடுக்கிறதுக்கு போவாரு. இந்த சைடு பார்த்தா நம்ம சீனிவாசனும் அந்த போஜில இருந்து தவறிட்டே இருப்பாரு. அப்படி கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல தான் கட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம ரகு தான் உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்காரு. நம்ம சீனிவாசன் உயிர் பழிச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. இவன் சாவக்கூடாது, இதுக்கப்புறம் அந்த டிமாண்டிக்கான இருந்து எந்த உயிருமே போக கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம பிரியா கிட்ட பேசிட்டு வராரு. அப்பதான் பிரியா இன்னொரு உண்மையை நம்ம சீனிவாசன் கிட்ட சொல்றாரு. அந்த ஈவில் ஃபோர்ஸ் ஒரு கூட்டத்தோட வன்ம முறையில தொடருது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்றாங்க. அதாவது அங்க ஒரு ராஜாவை பார்த்தா அவன் தான் எல்லாருக்குமே தலைவனா இருக்கான், அவன் தான் எல்லாருமே வழி நடத்துறான், அவன் சொல்றதுதான் எல்லாமே கேக்குறாங்க. அவனை பார்க்கும்போது அவனுடைய கண்கள் எல்லாமே குத்தி கிழிக்கப்பட்டிருக்கு, நாக்கு எல்லாமே அறுத்து இருக்கு. 5th செஞ்சுரியில இவனை யாரோ பயங்கரமா கொடுமை பண்ணிருக்காங்க. அந்த கொடுமையினாலதான் இவன் இந்த போல ஒரு புக்கை எழுதியிருக்கான். அந்த புக்கு மூலயமா தான் இத்தனை பேரும் இவன் பழி வாங்கிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. இந்த புக்கு எல்லாமே இந்த செஞ்சுரியில இருக்கிற ஒருத்தர் வந்து எல்லாருமே தேடி தேடி கொடுக்குறாரு, அவங்கள படிக்க சொல்லி அவங்கள கடைசியா கொலை பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்ல, அவனுடைய குடும்பம் ஃபுல்லா டிமாண்டிக்குள்ள மாட்டிக்கிட்டு பல 100 ஆண்டுகளா அவங்க தவிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதுக்கப்புறம் டிமாண்டியால எந்த உயிர்மே போக கூடாது, இது எல்லாத்தையும் முடிவு கட்டனா அந்த செயினையும் அந்த புக்கையும் கண்டுபிடிச்சு டிஸ்போஸ் பண்ணா அப்படின்றாரு. அப்படியே கட் பண்ணா பீகார்ல இருக்கிற ஒருத்தனை கொடூரமான முறையில கொலை பண்றாரு. ஏன் எதுக்குன்னு ஒண்ணுமே புரியல. இப்படி அடுத்த கட்ட பார்ட்டோட இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.